உங்கள் காரில் யாருக்காவது லிஃப்ட் கொடுத்தால் அது சட்டவிரோதம் என்பதும் உங்கள் லைசென்ஸே பறிபோகும் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? இந்திய மோட்டார் வாகன சட்டத்தில் உள்ள சில விதிகள் தெளிவற்றதாக உள்ளன. பல விதிகள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் இருப்பதில்லை. தற்போது கார் உரிமையாளர் ஒருவர் தான் செய்த சிறு உதவியால் இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். மும்பையைச் சேர்ந்த நிதின் நாயர் என்பவர் கடந்த மாதம் 18ஆம் தேதி காலை தன் காரில் அலுவலகம் சென்று கொண்டிருந்தார். அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. பஸ்கள் கூட்ட நெரிசலில் வழிந்து கொண்டிருந்தன. பல பஸ்கள் மிகவும் தாமதமாக வந்தன. இதனால் அலுவலகம் செல்ல வேண்டியவர்கள் லிஃப்ட் கேட்டுக்கொண்டு இருந்தனர். அப்படி எரோலி சர்க்கிள் என்ற பகுதியில் நிதின் நாயரிடமும் 3 பேர் லிஃப்ட் கேட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் 60 வயதை கடந்த முதியவர். இருவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பவர்கள். அவர்கள் காந்தி நகர் என்ற பகுதிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுள்ளனர். காந்தி நகரை கடந்துதான் நிதின் நாயர் அவர்கள் தனது அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் அவர் மூவரையும் தன் காரில் ஏற்றிக்கொண்டார். சிறிது தூரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி காரை நிறுத்தியுள்ளார். உடன் பயணிப்பவர்கள் யார் என்ற கேள்வியை போலீஸ் அதிகாரி கேட்க அவர்களுக்கு தான் லிஃப்ட் கொடுத்ததாக நிதின் நாயர் கூறியிருக்கிறார். உடனே அந்த போலீஸ் அதிகாரி நிதின் நாயரின் லைசென்ஸை பறிமுதல் செய்ததோடு அபராதம் விதிப்பதற்கான ரசீது ஒன்றை எழுதி நிதின் நாயரிடம் ஒப்படைத்துள்ளார். எதற்காக இந்த தண்டனை என்று போலீஸ் அதிகாரியிடமே கேட்டதற்கு தெரியாத நபர்களுக்கு லிஃப்ட் கொடுப்பது சட்டவிரோதம் என பதிலளித்துள்ளார் அந்த அதிகாரி. மறுநாள் போலீஸ் நிலையம் சென்ற நாயரிடம் இந்திய வாகன சட்டம் செக்ஷன் 66 த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 66 of 1988 நெசசிட்டி ஃபார் பெர்மிட்ஸ் அப்படின்ற சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதனால் கோர்ட்டிற்கு சென்று அபராதம் கட்டினால்தான் லைசென்ஸை திரும்ப பெற முடியும் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். தனக்கு தெரிந்த வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டபோதுதான் தனியார் வாகனத்தில் தெரியாத நபர்களுக்கு லிஃப்ட் கொடுப்பது தவறு என்ற சட்டம் இருப்பதே அவருக்கு தெரிய வந்தது. பின்னர் கோர்ட்டுக்கு சென்று நீதிபதி முன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவருக்கு 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனால் மிகவும் மனம் நொந்து போன நிதின் நாயர், இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்தால் சாலையில் யாரேனும் விபத்தில் சிக்கி கிடந்தால் கூட யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் என ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியுள்ளார். எந்த ஒரு நபரும் தனது தனியார் வாகனத்தை பயணிகள் வாகனமாகவோ அல்லது சரக்கு வாகனமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய மோட்டார் வாகன சட்டத்தில் விதிகள் இருப்பது உண்மைதான். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, வரி கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சிலர் பெர்மிட் இல்லாமல் தங்கள் சொந்த வாகனங்களை டாக்ஸியாக பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் சட்டவிரோதமாக அவர்கள் பணம் சம்பாதிக்கின்றனர். 2வது காரணம், வாகன உரிமையாளரின் பாதுகாப்பிற்காக. தெரியாத நபர்களுக்கு லிஃப்ட் கொடுப்பதால் முன்பின் தெரியாத அந்த நபரால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடும். எனவே சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொண்டால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம்.